இன்னைக்கு எள்ளு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். எள்ளு கொழுக்கட்டை ஆனால் வெளி மாவு வந்து இது வேறு விதமாக பண்ணுற மாதிரி. இது இந்த என்ன அட்வான்டேஜ்னா ஹோல் டே நைட் வச்சா கூட காஞ்சி போகாது, சாஃப்டாகவே இருக்கும். இது மாரி விரிசல்லாம் வராது, பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது சப்போஸ் இந்த மாவுலாம் இது மாதிரி காய வச்சு அரைச்சி பண்ண டைம் இல்லை அப்படின்னா அது அன்றைக்கே கூட அரிசி வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். புழுங்கரிசிலையும் பண்ணுவாள், பட் அன்றைக்கி வந்து பெருமாள் அதாவது பிள்ளையாருக்கு வந்து நம்ம வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பச்சரிசி வந்து மினிமம் 1 hour 1 hourலேருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். அது எப்போ முடியுதோ அவள் டயத்தை பொறுத்துன்னு ஊற வச்சிடணும். ஊற வச்சதே இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். அதை அரைச்சி எடுத்துன்னு ஓகே. இதை நல்லா நைஸாக அப்படி அரைச்சிட்டுருக்கேன். நல்லா அதான் ரொம்ப முக்கியம் என்னென்னா நைஸாக அரைக்கிறது தான். ஜலம் வந்து இப்போ வந்து இன்னும் நல்லா இது மாதிரி விட்டுக்கலாம். நம்ம தோசை இட்லியோட இன்னும் ஜலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஜலம் விட்டுக்கிறேன். இது கிரைண்டர்லேயும் போடலாம், மிக்சிலையும் போடலாம். இதில் நம்ம மிக்சிலையும் போடலாம், கிரைண்டர்லேயும் போடலாம். அது எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஜலம் எவ்வளோ? அரிசி 1 கிளாஸ் அப்படின்னா ஜலம் வந்து 2 கிளாஸ் 2.5 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துனா நல்லா அப்படி ஜலமாக எடுக்க தெரியுதா? அப்படி நல்லா அப்படி ஜலமாக இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து ஸ்வீட் தான் பண்ண போகிறேன், அதனால துளியோடு தான் உப்பு போட்டுக்கணும், நிறைய போடல. உப்பு போட்டுட்டேன். அப்புறம் வந்து எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்ன வேணால் விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் என்ன பண்ண போகிறேன், நடு பற்ற வைக்கல, அது நல்லா இது ஸ்ப்ரே பண்ணிடுறேன். நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஓகே. இது வந்து அப்படியே கைவிடாமல் அப்படியே அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே கெட்டியாகிடும். அது இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க பிள்ளையாருக்கு? பிள்ளையார் பற்றியா? என்ன கதை சொல்ல? பிள்ளையாருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, கணபதி அப்படின்னு சொல்லுவாள். அதில் வந்து இந்த கணபதின்ற இந்த பட்டம் வந்து அப்படிங்கிற கதை சொல்லுவீங்கல்ல பசங்களுக்கு, அது சொல்லுங்களேன், நல்லா இருப்பாங்க. பிள்ளையாருக்கு வந்து ஒரு தடவை சிவபெருமான் வந்து எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுட்டு கணபதி அப்படிங்கிற பட்டம் வந்து உங்களில் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு. ஏற்கனவே முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு போட்டி நடந்து, அந்த மாம்பழ போட்டி நடந்து அப்பா அம்மா சுற்றி வந்து மாம்பழத்தை வாங்கி போடுவார் பிள்ளையார். அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து கணபதி அப்படிங்கிற பட்டம். கணபதி அப்படின்னா கணம் அப்படின்னா 10 இந்திரியங்கள், ஒரு மனசு, ஒரு புத்தி, இது 2 இந்த 12 சேர்ந்தது தான் கணம். 5 இந்திரியங்கள் இருக்கும், 10 ஒரு மனசு, ஒரு புத்தி, இந்த 12 சேர்ந்தது தான் ஒரு கணம். இந்த கணம் அப்படிங்கிறத வந்து இந்த கணத்துக்கு அதிபதி. கணபதி அப்படின்னா வந்து நமக்கு இன்னைக்கு தெரியும் கணத்துக்கு அதிபதி கணபதி அப்படின்னு. அந்த பேர் வர்றதுக்கு முன்னால் யாருக்கு இதை கொடுக்கலாம், அதாவது நம்ம புத்தியை வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சு யார் ஆட்சி புரியுறாங்களோ அவங்களுக்கு இந்த பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் நினச்சின்னு எல்லா தேவர்களையும் கூப்பிடுவார். முருகனுக்கு ஞாபகம் வரும், போன தடவை போட்டியில் வந்து அண்ணன் வந்து அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழத்தை தட்டின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த தடவைன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சுற்றுறதுக்காக ரெடியாக இருப்பார் முருகன். அப்போ எல்லாருமே ரெடியாக இருப்பான். அப்போது பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவான்னா, பிள்ளையார் என்ன ரெடியாக இருப்பார், ஒரு சீட்டில், சின்ன ஒரு துருப்பு சீட்டில் தந்தத்தால் ராம அப்படின்னு எழுதி அம்மா அப்பா காலடியில் போட்டு சேவிச்சுப்பாராம். அப்படி ராம அப்படிங்கிறது வந்து இந்த ராம ஜபம் இருக்கு இல்லையா, இந்த ராம ஜபத்துக்கு வந்து உண்மையான பொருள் வந்து மூச்சு பயிற்சி. இந்த யோகிகளுக்கு மூச்சு பயிற்சி வந்து ராம. இந்த ராம அப்படிங்கிற வந்து ராம ஜபம். அதனால தான் ராம ஜபம் வந்து எல்லா ஜபத்துலேயும் வந்து ராம ஜபம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்கிறதுக்கு காரணம் வந்து நல்ல ஒரு சிறந்த ஒரு மூச்சு பயிற்சி யோகிகளுக்கு. மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சி இதில் தான் ஆரம்பிக்கணும். இதை வந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததாகவும் அம்மா அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறதாகவும் புத்தியை யூஸ் பண்ணி, அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதை யூஸ் பண்ணி பிள்ளையார் வந்து டக்குன்னு அவர் தந்தத்தில் ராம அப்படின்னு எழுதி கீழே வச்சு அம்மா அப்பா சேவிச்சுப்பார். சிவபெருமான் உச்சி குளிர்ந்துருவார். அன்னை கொடுத்த பட்டம் தான் கணபதி பட்டம். ஆமாம். இந்த ராமஜபத்தை பற்றி
ராமநாமம் பற்றி பிள்ளையார் வந்து ஒரு ஒரு அவதாரம் எடுத்து மக்களுக்கெல்லாம் புரிய வைக்கிற மாதிரி ஒரு கதை நடந்ததுன்னு ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாள். நான் சின்ன வயசில் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாள். சும்மா ஒரு வேடிக்கையான கதை, அந்த குட்டி கதை சொல்லுவா. இது ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம், கெட்டியாகிட்டு இன்னும் கொஞ்சம் இதாக நல்லா ஃபுல்லாக தொட்டால் அப்படி தொடும்போது ஒட்டக்கூடாது, அப்படின்னா நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். அதனால் அது இன்னும் 2 minutes ஆகும். ஓகே, ஸோ அந்த டைமில் கதையை பார்க்கலாம். ஆமாம். ஒரு நாள் பிள்ளையார் வந்து என்ன பண்ணார், ஒரு ராஜாவுக்கு மந்திரியாக அவதாரம் எடுத்துப்பார். அந்த ராஜாவுக்கு வந்து எப்படின்னா, நம்ம வேலை உண்டு, நம்ம பொழப்பு உண்டு, இந்த மாதிரி மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாம் சொல்கிறதுனால ஒன்றும் பெரியசாக ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த ராஜாவுக்கு. அதனால அந்த ராஜாவோட மந்திரியாக பிள்ளையார் ஒரு நாள் வருவார், மந்திரியாக இருப்பார். ஒரு நாள் ராஜா வந்து காட்டுக்கு போகலாம், வனங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் மந்திரியும் கிளம்பி போவான். மந்திரி தான் கணேசன், மந்திரி வந்து பிள்ளையார். இந்த ராஜாவுக்கு தெரியாது. அது போயிட்டே இருப்பான், காடுலாம் தாண்டி ரொம்ப ரொம்ப வனாந்திரத்துக்கு போயிடுவார். 2 பேரும் நடந்து நடந்து அவன் குதிரையெல்லாம் ஒரு பாதி வழியில் விட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுவான். நடந்து நடந்து ரொம்ப டயர்டாகிட ராஜாக்கு. பாதியில் கடையை நிறுத்துறேன், 5 நிமிஷம் ஆயிடுத்து பாருங்க, ஒட்டாமல் வருதா, கையில் இப்போ தொட்டெலாம் ஒட்டல பாருங்க. ஸோ அப்படின் போது வெந்துடுத்துன்னு அர்த்தம். இது அப்படியே ஒரு 2 minutes வந்து மூடி வச்சு கொஞ்சம் கையில் தொட்டால் பொறுக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு வைக்கலாம். அப்படி எடுத்து மூடி வைக்கிறேன். இது மூடி வச்சோம்னா ஈர துணியை போட்டு வச்சோம்னா நல்லா உணராமல் அப்படி நல்லா இருக்கும். அப்படியே போட்டு வைக்கிறேன். ஸோ கெட்டி பிடிக்காது. ஆமாம், பிள்ளையார் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த எள்ளு மோதகம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த எள்ளு வந்து எப்படின்னா நல்லா அலம்பிட்டு அப்படி வச்சோம்னா காஞ்சிடும் அப்படி. ஏன்னா நிறைய கல் மண் இருக்கும், நல்லதாக பார்த்து வாங்கிக்கணும். இந்த எள்ளு கருப்புனாலும் சரி வெள்ளை எள்ளுனாலும் சரி, எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து பாதி வந்து வெல்லம் பொடி. இது வந்து நல்லா வறுத்துன்ட்டு 2 பொடி பண்ணிவிடுவேன். அவ்வளோதான் எள்ளு பொடி. நல்லா வறுத்துக்கிறேன், இல்லை நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துக்கிறேன். ஓகே, அதெல்லாம் இது ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு மிக்சியில் இந்த வெள்ளைப்பொடியும் போட்டு சுற்ற வேண்டியதான். பொடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த மாவு எடுத்துட்டு இது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சோண்டு எவ்வளோ வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன். நம்ம இதில் வந்து நெய் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் வேணாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு ஆமாம். நல்லா அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குல்ல. நல்லா இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சோம்னா நல்ல வெண்ணெய் மாரி இருக்கு பாருங்க, ஒன்றுமே ஆகாது. இந்த மாவு வந்து நல்லா 2 ஸ்ப்ரே உள்ள நல்லா போயிடுது. உள்ள நல்லா போய்டுறது உங்களுக்கு. நல்லா ஸ்ப்ரே நல்லா ஆடுது பாருங்க. இதில் தேங்காய் எண்ணெய் வருது, சில இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு காமிக்கிறேன். இப்படி நல்லா அப்படி பிசைஞ்சிடணும். என்னென்ன வருது? நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இல்லை நெய், கடலை எண்ணெய், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாமே வருது ஸ்ப்ரேயில். சரிதா? தொட்டோன்னே இப்படி மாவு மாரி இருக்குது. இப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப இந்த சொப்பு இது பண்ணுறது வந்து உடவே விரிசலும் வராது, ஈஸி பண்ணுறதுக்கும். சொப்பா? ஆமாம், என்ன சொப்பு எப்படினாலும் இப்போ இந்த இது பண்ணுறதுக்கு நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி என்ன பண்ண இது பாருங்க, ஈஸியாக எடுத்துறது. இதாக சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே உடையாது, அப்படியே நல்லா அப்படியே வரும். அப்படி இப்போ நம்ம இழுப்புக்கு வரும் அது. ஆமாம், இப்போ எந்த இழுப்பு இழுக்கிறோமோ அந்த மாதிரி வரும் அது. தெரியுதா? நல்லா அப்படியே வரும். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ அந்த ராஜா வந்து ரொம்ப டயர்டாகிட்டு பசி வந்துடும். அந்த ராஜாக்கு காட்டுக்குள்ளே நடந்து நடந்து பசி வந்துடும். அந்த காடு பார்த்தா அந்த ஒரே வனாந்திரமும் நல்ல மழையும் செடி கொடியும் பார்த்துட்டு இந்த அமைச்சருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகும் அந்த இடம். அப்போது ராஜாட்ட சொல்லுவார், நான் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, நான் இங்கே உட்காந்து ராமஜபம் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு. ராமஜபம் சொல்லலாமா அப்படின்னு கேட்பார் மந்திரி ராஜாட்ட. ராஜா சொல்லுவார், சரி நீங்கள் வேணா சொல்லிட்டு இருக்கோ, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்த்துன்னு வரேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு நடந்து கிளம்புவார். அமைச்சர் பாட்டு ராமநாமத்தை உட்காந்து ஜபிச்சுட்டு இருப்பார். இவர் நடந்து நடந்து போனால் அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வச்சுன்னு ஒரு பாட்டி உட்காந்துப்பான்.
சரி நான் பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசினிப்பார். யாரு? ராஜா. ராஜா பேசிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தேன், பசி தாங்கலை, ஏதாவது இருந்தால் கொடு, சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிம்பார். அந்த பாட்டி இந்த மாதிரி மோதகம் பண்ணி வச்சுருப்பாள். பாட்டியா? பாட்டி 2 மோதகம் இருக்கும். மோதகத்தை கொடுப்பா பாட்டி. சரின்னு சாப்பிடுவார். ஒன்றை சாப்பிட்டுட்டு சரி ஒன்று அவர் உட்காந்துருக்க ராமநாதன் ஜெபிச்சுன்னு உட்காந்துருக்காரு, கூட வந்தார்ல அமைச்சர், அவருக்கு ஒன்று கையில் எடுத்துப்பார். ராஜா ஒன்று சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு பாட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நடந்து வருவார். நடந்து வந்து இவர் ஜெபிச்சுட்டு இருப்பார் அமைச்சர். அமைச்சருக்கு மோதகத்தை கொடுப்பார். அவர் சாப்பிடுவார். அமைச்சர் சாப்பிட்டு அமைச்சர் சொல்லுவார், அப்பா நல்லா பசிக்கு ரொம்ப இதமாக இருந்தது மோதகம் அப்படிம்பார் அமைச்சர். அப்போ ராஜா சொல்வார், பார்த்தீங்களா ராமநாமத்தை ஜெபிச்சுட்டு நீங்கள் மட்டும் உட்காந்துருந்து தான் உட்காண்டே இருக்க வேண்டியதா, பசினா வந்து நம்மளா எந்திருந்து போனால் தான் நடக்கும் அப்படின்னு ராஜா அப்படின்னு சொல்லுவார். அப்போது அமைச்சர் சொல்லுவார், அதுவும் வாசம் தான் நீங்கள் சொன்னது, ஆனால் நான் சொல்லவே தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பாருங்க ராமநாமத்தை ஜெபிச்சுன்னு ஒரு இடத்துல உட்காந்தேன், இன்னைக்கு ராஜ உபச்சாரம் எனக்கு நடந்தது, ராஜாவே வந்து எனக்கு கொடுத்துட்டார்ல, இன்னைக்கு எனக்கு சர்வ் பண்ணது வந்து ராஜா, நான் இந்த பசியை மறந்து இன்னைக்கு ராமநாமத்தை சொன்னேன், ராஜ உபச்சாரம் எனக்கு ராஜா கையால மோதகம் சாப்பிடணும்னு இருந்திருக்கு. ராஜா விழுந்து சிரிச்சாங்க, கரெக்டு தான் அப்படின்னு. அது வேடிக்கையாக சொல்லுவாங்க தாத்தா பாட்டிலாம். அது மாதிரி இந்த ராமநாமத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமை. அதே பிள்ளையாருக்கு வந்து கணபதி பட்டம் இந்த ராமான்னு எழுதி கிடைச்சதுன்னு சொல்லுவா. நைட் வரைக்கும் உணராமல் அப்படியே இருக்கும். அங்கே பண்ணி காமிச்சிருங்க பாருங்க, ஈஸியாக அப்படியே சொன்னேன் இல்லையா, வெண்ணெய் மாரி எழுத்து எழுப்புக்கு எப்படி வேணால் பண்ணி என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தட். அது சூப்பராக இருக்குது. அதான் ஒரு தமிழில் ஒரு வாக்கியம் இருக்கும், போதகத்துக்கு வைக்கிற மோதகம் பாதகத்தெல்லாம் நீக்கி சாதகமாக்கும் அப்படிம்பா. போதகம் அப்படின்னா தமிழ் வந்து பயங்கரமான தமிழ். என்ன கம்பராமாயணத்தில் வரும் இந்த போதகம் அப்படின்னு சொல்லுவாள். போதகம் அப்படின்னா யானைக்குட்டி. யானைக்குட்டிக்கு மோதகம் வைக்கிறது. போதகத்துக்கு வைக்கிற மோதகம் பாதகங்கள்லாம் நீக்கி சாதகமாக்க முடியுமா. அதான் நம்மளோட என்ன ஒரு மன கஷ்டமும் பிள்ளையார் வந்து நீக்கிடுவார்னு அதுக்கு இந்த மோதகம் பண்ணி வைக்கிறதுன்னு. மோதகம் வந்து ஈஸி பண்ணுறது, அழகு தெரிஞ்சலுக்கு பண்ணி இந்த மாதிரி வைக்கிறது வந்து விசேஷம். சூப்பர், நல்லா இருந்தது இந்த போதகம். ஆனந்தா நல்ல ஒரு அருமையான வாக்கியம்.